ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அந்த சிட்டுக்குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. எப்போதும் சிறு தானியம் கூட வீணாக விடக்கூடாது என்ற பழக்கத்தோடு தினமும் உணவு தேடி உழைத்தது. அதே மரத்தின் மேல் கிளையில் ஒரு காகம் இருந்தது. அது புத்திசாலிதான், ஆனா கொஞ்சம் அகந்தை அதிகம். சிட்டுக்குருவி சின்ன சின்ன தானியங்கள்தான், ஆனா நாளைக்கு தேவைப்படும் என்று சொல்லிக்கொண்டே வயல்வெளியிலிருந்து நெல்லு, கம்பு, சோளம் போன்றவற்றை எடுத்து வந்து தன் கூண்டில் சேமித்து வைத்தது. காகம் அதை பார்த்து சிரித்தது. ஐயோ, இவ்வளவு கஷ்டப்படுறதே தேவையா? எனக்கு எப்போதும் எங்காவது உணவு கிடைச்சிடும். அது இன்று கிடைத்ததை இன்றே சாப்பிட்டு நாளைக்கு பற்றி கவலைப்படவே இல்லை. சில நாட்களுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. மழை இல்லாமல் போனது. வயல்கள் காய்ந்து போனது. தானியங்கள் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. சிட்டுக்குருவி தன் கூண்டில் சேமித்து வைத்திருந்த தானியங்களை எடுத்துச் சாப்பிட்டது. தன் குட்டிகளையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டது. ஆனால் காகம் எங்கு சென்றாலும் உணவு கிடைக்கவில்லை. ஒரு நாள் காகம் மிகவும் சோர்வாக சிட்டுக்குருவி இருந்த கிளை அருகே வந்து அமர்ந்தது. சிட்டுக்குருவியே, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ சேமித்து வைத்திருக்கிறதில கொஞ்சம் தருவாயா? சிட்டுக்குருவி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தது. பிறகு மெதுவாக சொன்னது, நான் உழைத்து சேமித்ததுதான். ஆனா பசியில் இருக்கிறவனை உதவாம இருக்க முடியாது. அதன் கூண்டிலிருந்த தானியங்களில் கொஞ்சத்தை காகத்துக்கு கொடுத்தது. உணவு சாப்பிட்டதும் காகம் நிம்மதியாக மூச்சுவிட்டது. நான் தவறு செய்துட்டேன் சிட்டுக்குருவியே. நாளை பற்றி கவலைப்படாம இருந்ததால்தான் இப்ப இந்த நிலை வந்தது. அன்று முதல் காகம் மாறிவிட்டது. மழை வந்தபின் காகமும் சிட்டுக்குருவியுடன் சேர்ந்து உணவு தேட ஆரம்பித்தது. கிடைத்ததை மட்டும் சாப்பிடாமல் தேவையானதை சேமிக்கவும் மற்றவர்களோடு பகிரவும் கற்றுக்கொண்டது. அந்த ஆலமரம் இனிமேல் ஒற்றுமை, நட்பு, உதவி என்னும் நல்ல பண்புகளின் அடையாளமாக மாறியது. கதையின் நீதி மொரால்: எதிர்காலத்துக்காக உழைப்பதும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதும் ஒரு நல்ல வாழ்க்கையின் அடையாளம்.